வணக்கம். இது வன்லங்காவின் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் தமிழ் கைதியின் சடலம் மீட்பு. தென்னையால் இலங்கைக்கு கிடைத்த பாரிய வருமானம். யாழில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல், 3 கைது. இன்று நள்ளிரவு முதல் குறைவடையவுள்ள லிட்ரோ எரிவாயுவின் விலை. நேருக்கு நேர் மோதி 2 பேருந்துகள் விபத்து, பாடசாலை மாணவர்கள் உட்பட 33 பேர் படுகாயம். பேருந்தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றியுள்ள அரசாங்கம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முன்னிலையாகியுள்ள மைத்திரி. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், அதிரடியாக குறைக்கப்படவுள்ள உணவுப் பொருட்களின் விலை. இனி விரிவான செய்திகள். சிறைச்சாலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் தமிழ் கைதியின் சடலம் மீட்பு. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு பலேகல தும்ர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவரின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பலேகல காவல்துறையினர் தெரிவித்தனர். மகையாவ பகுதியைச் சேர்ந்த ரெங்கசாமி ஜுவனீஸ் என்பவரை உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு 55வது பிரிவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் இவரென காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தென்னையால் இலங்கைக்கு கிடைத்த பாரிய வருமானம். தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தகவலின்படி 2024 மார்ச் மாதத்தில் தென்னை தொடர்பான பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் 19,131 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. தென்னை தொடர்பான பொருட்கள் மற்றும் ஏற்றுமதியின் வருமானம் தொடர்பில் தென்னை அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள மாதாந்த அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தென்னை தொடர்பான உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி தொடர்பான அறிக்கை விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் ரொஷான் பெர்னாண்டோவினால் கையளிக்கப்பட்டது. அதன்படி 2024 மார்ச் மாதத்தில் தோட்டக்கலைக்காக இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட தென்னை நார் 38,065 மெட்ரிக் டன் ஆகும். கிடைத்த வருமானம் 5,725 மில்லியன் ரூபாய். 2023 மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த தொகை 29% வளர்ச்சியாகும். தென்னை மட்டைகளிலிருந்து 5,707 மெட்ரிக் டன் செயற்படுத்தப்பட்ட காபன் ஏற்றுமதி மார்ச் 2024 ரூபாய் 4,430 மில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் தேங்காய் பால் ஏற்றுமதி மூலம் 3,122 மில்லியன் ரூபாய் வருமானமும் ஈட்டப்பட்டது. யாழில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல், 3 கைது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் 2 வீடுகள் மீது வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. அச்சுவேலி சங்கானை வீதியின் தென்மூலை பகுதியில் குறித்த தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வன்முறை சம்பவம் தொடர்பாக சகோதரர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று நள்ளிரவு முதல் குறைவடையவுள்ள எரிவாயு விலை. லிட்ரோ எரிவாயுவை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாக்ஸ் எரிவாயு விலையை குறைத்துள்ளது. இதற்கமைய 12.5 கிலோ சிலிண்டரின் விலை 275 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 3,840 என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிலோ சிலிண்டரின் விலை ரூபாய் 110 குறைக்கப்பட்டு புதிய விலை 1,542 என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து விபத்து, பாடசாலை மாணவர்கள் உட்பட 33 பேர் வைத்தியசாலையில். அக்கரைப்பற்று அம்பாறை பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 25 பாடசாலை மாணவர்கள் உட்பட 33 பேர் காயமடைந்துள்ளனர். சிசுசெரிய பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர். 2 பேருந்துகளின் சாரதிகளும் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றியுள்ள அரசாங்கம், ரணிலை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை கடந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் 1700 ரூபாவாக அதிகரித்து விசேட வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டது. அரசாங்கத்தின் மத்தியஸ்தத்தின் ஊடாக கம்பெனிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் கடந்த 6 மாத காலமாக சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான பேச்சுக்கள் இடம்பெற்று வந்தன. என்றாலும் இந்த பேச்சுகளில் முத்தரப்புக்கும் இடையில் எந்தவித உடன்பாடுகளும் எட்டப்படவில்லை. இறுதியாக இடம்பெற்ற பேச்சில் 1300 ரூபாவை நாட்சம்பளமாக வழங்க முடியும் என கம்பெனிகள் தெரிவித்துள்ளன. ஆனால் இதற்கு தொழிற்சங்கங்கள் இணக்கம் வெளியிடவில்லை. வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் அழுத்தம் கொடுத்தன. இந்த நிலையிலேயே கடந்த 1ஆம் தேதி 1700 சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான சம்பள நிர்ணய சபையின் தீர்மானம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. ஆனால் வர்த்தமானி வெளியான மறுநாளே இதற்கு முதலிமார் சம்மேளனம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கும் எந்தவொரு தீர்மானத்தையும் நாங்கள் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு கம்பெனிகளுடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாட்டுடன் தேர்தல் இலக்காக கொண்டதாக இருக்கலாம் என தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இது அரசாங்கத்தின் இணக்கப்பாடாக இருக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலில் மலையகத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புறக்கணிக்கப்படுவது உறுதி எனவும் தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், அதிரடியாக குறைக்கப்படவுள்ள உணவுப் பொருட்களின் விலை. நாட்டில் உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் பல உணவு வகைகளின் விலைகளை குறைக்க அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போது எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஒரு கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸின் விலை 20 ரூபாவினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் சிற்றுண்டிகளின் விலையும் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முன்னிலையாகியுள்ள மைத்திரி. முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். இதன்போது ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பில் 2 மணி நேர வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இலங்கையின் பல இடங்களில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. இது தொடர்பான சர்ச்சைகள் முற்று பெறாத நிலையில் அண்மையில் மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என தனக்கு தெரியும் என கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த கருத்தானது அரசியல் வட்டாரங்களிலும் மக்கள் மத்தியிலும் சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்டது. சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மார்ச் 25 அன்று விசாரணை கலைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கும் வகையில் திணைக்களத்தின் பிரதான நுழைவாயிலில் இன்றி பிரிதொரு நுழைவாயிலில் வெளியேறினார். இந்நிலையில் இன்றும் இந்த விடயம் தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.